வணக்கம். என் பேர் சிவா. என் ஊர் தாளையத்து, ஆண்டிப்பட்டி தாலுகா, தேனி மாவட்டத்தில் வசித்து வருகிறேன். கடந்த 5 வருஷ காலமாக தக்காளி விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் அந்த டயத்தில் கோடை காலத்தில் தக்காளி விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டயத்தில் நுண்ணம்ஸ் கம்பெனிலேருந்து தக்காளி விதை கொடுத்தாங்க. அதையும் நாங்கள் அதை கூட அந்த பயிரோட சேர்த்து போட்டு பார்த்தோம். என்ன ரகம்னு நாங்கள் கேட்டோம். அந்த பயிரோட ரகம் ரெட்டெக்ஸ்ன்னு சொன்னாங்க. அதிகமாக வைரஸ் தாக்காமல் இருந்துச்சு. அந்த பயிரில் பூ புஞ்சு அதிகமாக தெரிக்கலை. நல்லா அதோட பழம் நல்லா சிவப்பாகவும் இருந்துச்சு, நல்லா கெட்டித்தன்மையாக இருந்துச்சு. வியாபாரியே மார்க்கெட்டில் அதிகமாக விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ரெட்டெக்ஸ் நீடிச்சு மகசூல் தருது. கோடை காலத்தில் நாங்கள் இந்த வட்டம் பயிரிடலாம்னு இருக்கேன். விவசாயிகளான நீங்களே இந்த வட்டம் பயிரிடுங்க. விவசாயிகளான உங்களுக்கு நான் பரிந்துரைக்கிறேன். நன்றி. வணக்கம். என்னோட பேர் காந்திராஜ். நான் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் கன்னிகுளத்திலிருந்து பேசுறேன். நான் கடந்த ஒரு 10 வருடங்களாவே தக்காளி சாகுபடி செய்வேன். இந்த வருடம் மே மாசம் மற்ற ரகங்களோட ரெட்டெக்ஸ் ட்ரையல் கொடுத்துருந்தாங்க. அந்த வெயில் காலத்துல கூட எங்க மற்ற ரகத்தை கம்பேர் பண்ணும்போது ரெட்டெக்ஸ் பூ அதிகமா தெரிக்கல. அதோட ஒரு 55 நாள்ல எங்களுக்கு ஈல்டு வர ஆரம்பிச்சிச்சு. மற்ற ரகங்கள் 10 நாள் வரைக்கும் முன்னாடியே ஈல்டு கிடைச்சது. அதோட வைரஸ் வரைக்கும் நல்லா தாங்கி வளர்ந்தது. அது மாதிரி மகசூல் நல்லா அதிகமா இருந்துச்சு. கம்பேர் டு அதர் நல்லா மகசூல் இருந்தது. பழமும் நல்லா கெட்டித்தன்மையா இருந்துச்சு. கலர் நல்ல கலரு. இதனால மார்க்கெட்ல நல்லா விரும்பி வாங்கினாங்க இந்த பழத்தை. மற்ற பழங்கள் நம்மளோட பழங்கள் கொஞ்சம் அதிகமா மார்க்கெட்ல விரும்பி வாங்கினாங்க. அடுத்த வருடங்கள்ல இன்னும் அதிகமா பயிர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரெட்டெக்ஸ். வணக்கம்ப்பா. என் பேர் அறிவழகன். தாளத்தி கிராமத்தில் குடியிருக்கோம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா. நான் ஒரு 20 வருஷமா தக்காளி நடவு நட்டுக்கிருக்கேன். கோடை காலம் அதிகமாக நடுவோம். கடுமையான கோடை காலத்தில் ரெட்டெக்ஸ் விதை கொடுத்தாங்க. நல்லா தெளிவாக இருந்துச்சு. 4 ஐட்டம் நட்டுருந்தேன். ரெட்டெக்ஸ் நல்லா வெயில் காலம் நல்லா தாங்கிச்சு. அதில் வைரஸ் படாமல் இருக்கிறது ரெட்டெக்ஸ் நல்லா இருக்கு. ரெட்டெக்ஸ் பூ பிஞ்சு நல்லா நிற்கிது. வெயிலுக்கு பூ தெரிய கிடையாது. பழம் நல்லா எடுப்பு அதிகமாக வந்துச்சு மாசல். ரெட்டெக்ஸ் தக்காளி நல்லா கலர் இருக்கு, நல்லா கெட்டி இருக்கு. நம்பி நடலாம். நீடிச்சு காய்க்கும். 45 நாள் ஆரம்பிச்சிருது. ஒரு 180 நாள் கணக்கு எடுக்கலாம். நல்லா இருக்கு பயிர். ரெட்டெக்ஸ் தக்காளி நல்லா இருக்கு. கோடை காலங்கள்லாம் நல்லா தெளிவாக வருது. நான் 1 ஏக்கர் போட்டிருந்தேன். சாம்பிள் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருக்கு. இந்த வருஷம் பயிரிட போறேன் 1 ஏக்கர். தெளிவா நீங்களும் பண்ணுங்க. வணக்கம். சேகர் தொப்பையாபுரம், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா, கடமலை மேல் ஒன்றியத்தில் தொப்பையாபுரம் கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு வரேன் ஒரு 10 வருஷமா. இந்த வருஷம் கோடை சாகுபடி தக்காளி ஒரு 3-4 ரகம் போட்டிருந்தேன். போட்டதில் லிங்கம் சீட்ஸ்ல இருந்து தக்காளி விதை கொடுத்தாங்க. ட்ரையல் மாதிரி கொடுத்தாங்க. அதையும் நான் போட்டிருந்தேன். அது என்ன ரகம்னு நானும் கேட்டேன். ரெட்டெக்ஸ்ன்னு சொன்னாங்க. சரி, அதையும் போட்டு பார்ப்போம்னு சொல்லி கொஞ்சம் போட்டேன். ரெட்டெக்ஸ் இந்த ரகம் நான் சித்திரை மாசம் நட்டுருந்தேன். அது கோடை மாசம் நட்டுருந்தேன். நல்லா வைரஸ் தாங்கி நல்லா வந்துச்சு. அந்த பூத்தெரி அந்த பயங்கரமான வெயிலையும் கூட பூத்தெரிக்காம காய் பிஞ்சு கரெக்டா நல்லா வந்துட்டு இருந்துச்சு. பழம் காய் கெட்டித்தன்மையா இருந்துச்சு. கெட்டித்தன்மை காய் இருந்துச்சு. பழம் நல்லா சிகப்பு கலரா இருந்துச்சு. மார்க்கெட்லயும் நல்லா விரும்பி வாங்குறது மாதிரி ஒரு பார்வையா இருந்துச்சு. நம்ம பழம் முன்கூட்டியே பழம் வந்துருது. நீடிச்சு காய்க்குது. அதுவும் அந்த கடைசி வரைக்கும் ஒண்ணு போல பழம் இருக்கு. ரெட்டெக்ஸ் மார்க்கெட்டுக்கு நல்லா இருக்கு. நானும் கோடை காலத்துல இந்த ரெட்டெக்ஸ் தான் போட போறேன். கோடை காலத்துக்கு போறதுக்கு அந்த தக்காளியும் நல்லா இருக்கு. அது மறுபடியும் போறதுக்கு நான் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்றேன். எல்லாம் போடலாம், முசாம் போடலாம், எந்த பிரச்சனை வராது. ரெட்டெக்ஸ் எல்லாம் சம்சாரிங்க கோடை காலத்துல போட்டு பயனடிங்க. நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் விநாயகன். தேனி டிஸ்ட்ரிக்ட்ல உத்தமபாளையம் தாலுகா தேவாரத்துல கடந்த ஒரு 3 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் கோடை காலத்துல தக்காளி பயிரிடும் போது
நாத்து வந்து பாத்தீங்கன்னா இன்கம்ஸ்ல வந்து புது ரகம் ஒண்ணு கொடுத்தாங்க. அதோட ரகத்து பேரு என்னன்னு கேட்கும்போது ரெட்டெக்ஸ்ன்னு சொன்னாங்க. நான் மத்த நாற்று கூட இதையும் சேர்த்து நட்டுருந்தேன் தனியா. மாதிரி வைரஸ் பார்த்தோம்னா மற்ற செடிகளை காட்டிலும் இந்த செடியில வந்து ரொம்ப கம்மியானது, அவ்வளவா தாக்கல. மற்ற செடிகளை விட இதுல ரொம்ப கம்மியா தான் இதா இருந்துச்சு. இதுல பார்த்தோம்னா மற்ற நாற்றை விட இந்த நாத்துல பூ வந்து பார்த்தோம்னா நல்லா மகசூல் கிடைச்சிச்சு. பூ வந்து நல்லா நின்றுச்சு. மற்ற ரகம் இந்த கடுமையான கோடை வெயில வந்து தாங்க முடியாம மற்ற ரகத்தை விட இந்த ரகத்துல பார்த்தோம்னா பூ வந்து நல்லா நின்றுச்சு மற்ற ரகத்தை விட. அதனால பிஞ்சுகளும் பார்த்தோம்னா அதிகமா கிடைச்சிச்சு. காயும் நல்லா பிடிச்சிச்சு. அந்த பழம் பார்த்தோம்னா நல்லா கெட்டித்தன்மையாகவும் நல்ல சிவப்பு நிறத்திலையும் வியாபாரிகள் வரவேற்கத்தக்க அளவுக்கு நல்ல ஒரு மகசூல் கிடைச்சிச்சு எனக்கு. மிச்ச ரகத்தை கம்பேர் பண்ணும்போது 5 பறிப்பு முன்கூட்டியே வந்துருச்சு. அதே மாதிரி பழத்தை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போதும் வியாபாரிகள் வந்து இந்த பழத்தை தனியா பார்த்து இந்த பழம் தான் வேணும்னு சொல்லி நல்ல ரேட்ல வாங்கினாங்க. மற்ற பழங்களை தனியா நாங்க கொண்டு போகும்போது இந்த பழத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கினாங்க. ரெட்டெக்ஸ் தைரியமா நம்பி பயிரிடலாம். எனக்கு நல்ல மகசூல் கிடைச்சிச்சு. மற்ற வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த விதையை நான் பரிந்துரை செய்கிறேன். ரெட்டெக்ஸ் நல்லா இருக்கு, நீங்க வாங்கி பயிரிடலாம். நன்றி.